ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி வீடியோவில் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டருங்கிறது ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இங்கே கிளான்மார்க்குங்கிற ஸ்டாக்கை நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ எந்த ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் எஃப்எக்ஸ் இண்டிகேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு மூவிங் ஆவரேஜ்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை எடுக்க முடியும். இதில் இன்புட் பேராமீட்டரில் லாங் டேர்மில் நீங்கள் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா 200ங்கிறது லென்த்தாக மாற்றிக்குங்க. ஸோ 200 பீரியடோட ஆவரேஜ் க்ளோஸ் ப்ரைஸை நீங்கள் மூவிங் ஆவரேஜ் லைனாக ப்ளாட் பண்ண போகிறீங்க. ஸோ அதான் இதோட மீனிங். இந்த இடத்துல ஸ்டைலில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கலரில் அந்த மூவிங் ஆவரேஜ் லைனை நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இங்கே இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காக லைன் வேணுங்கிறதுனால இந்த இதை நான் செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மூவிங் ஆவரேஜ் லைன் இந்த சார்ட்டில் வந்துட்டு பிரிண்ட் ஆயிரும். இப்போது இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா 200 டேஸோட ஆவரேஜ் ப்ரைஸை தான் இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் இங்கே ப்ளாட் பண்ணியிருக்குது. 200 டே ஆவரேஜுங்கிறது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை போடுறோம். ஸோ ஒரு லாங் டேர்மில் இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்ட் வந்துட்டு இந்த மூவிங் ஆவரேஜ் லைனோட மேலே தான் இருக்குதுங்கிறதுனால அப் ட்ரெண்டை குறிக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்துட்டு இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியுது. இதுவே ஷார்ட் டேர்மில் நம்மளுக்கு இந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு மூவிங் ஆவரேஜ் நான் எடுத்துக்கிறேன். அதோட கலரை நான் கொஞ்சம் டிஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் இதுக்கு வந்துட்டு நான் ஒரு க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஷார்ட் டேர்முக்கு ஒரு 50 பீரியட் லென்த்தை மட்டும் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ 50 பீரியட் அங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 50 பீரியட்னு ஸ்டைலில் போய் திக்னஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் லைன் வந்துட்டு 50 டேஸோட மூவிங் ஆவரேஜ் லைன். அதுவே இந்த பர்பிள் கலருங்கிறது வந்துட்டு 200 டேஸோட மூவிங் ஆவரேஜ் லைன். ஸோ இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் லைனுங்கிறது வந்துட்டு நம்ம ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம்லேயும் சரி ஷார்ட் டேர்ம்லேயும் சரி இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு அதுக்கு மேலே தான் ரெசைட் ஆகிருக்கிறதுனால இது வந்துட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஒருவேளை இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம மூவிங் ஆவரேஜ் லைனை விட கீழே இருந்தது அப்படின்னா அது டவுன் ட்ரெண்ட் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ரெண்டு லைனுக்குமே ரெண்டு மூவிங் ஆவரேஜ் லைனுக்கும் கீழேயே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேரிஷ் ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த க்ரீன் லைன் வந்துட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. ஏன்னா எப்போல்லாம் வந்துட்டு ஸ்டாக் ப்ரைஸ் வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு கீழே இருக்கும்போது மூவிங் ஆவரேஜ் லைன் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும். எப்போ வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில் ஹிட் ஆகுதோ அங்கேருந்து வந்துட்டு ஒரு ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்துட்டு பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது சப்போர்ட்டாக வந்துட்டு ஆக்ட் ஆகும். இங்கெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலர் லைனுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகி போயிருக்குது. ஸோ அப்போ அது வந்துட்டு சப்போர்ட் லெவலாக வந்துட்டு ஆக்ட் ஆனதுனால திருப்பி வந்துட்டு கிராஸ் ஆகி கீழே வரும்போது இந்த சப்போர்ட் உடையாமல் அது அப்படியே வந்துட்டு ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போய் நிப்பாட்டியிருக்குது. ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு அது ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி அது சப்போர்ட் லெவலாக ஃபார்ம் ஆகி மேலேயே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்குது. ஸோ சப்போர்ட் கிடச்சி அதுக்கப்புறம் புல் பேக் ஆகி நல்ல ஒரு மூமெண்ட் மேலே கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக இந்த ரெண்டு லைன், அதாவது இந்த லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் லைனையும் ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் லைன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ இப்போது இந்த ரெண்டு லைனும் வந்துட்டு நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஓவர் ஆகுதோ அங்கங்கெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பைசல் இண்டிகேட்டர் வரும். இப்போது இந்த க்ரீன் லைன்கிறது தான் நம்மளோட ஷார்ட் டேர்ம் இண்டிகேட்டர். ஸோ அந்த மூவிங் ஆவரேஜில் நம்ம வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணுதோ அப்போல்லாம் வந்துட்டு ஒரு பை சிக்னல்ங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஏஞ்சல் ஒன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பின் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டா ட்ரேட் F&O ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் மேலே நிஃப்டி பேங்க் நிஃப்டி போல் ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ஆப்ஷன்ஸ் செயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது
பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட எல்டிபில கிளிக் பண்ணுங்க. இங்க இருக்கிற பை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா லாட் சைஸ் என்னன்னு கேட்கும். இங்க நீங்க பை பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் லாட்டை டைப் பண்ணணும். பை பண்றதுக்கு எவ்வளவு மார்ஜின் தேவையோ இங்கேயே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ பை பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே கன்ஃபார்மும் கிளிக் பண்ணணும். ஆர்டர் சப்மிட் ஆயிடுச்சு.